Allahu 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 Allah Allahu 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 Allah Allahumma salli ala Sayyidina Muhammadin wa ala ali Sayyidina Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin, wassalatu wassalamu ala rasulih khatamin nabiyyin wa ala alihi at-tayyibin wa ashabihi at-tahirin wal mu'minin wal muslimin kullihim ajma'in. Amma ba'd, faqad qala Allah ta'ala fi kalamihi al-qadim والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واصبر وما صبرك إلا بالله ولا تحزن عليهم ولا تك في ضيق مما يمكرون إن الله مع الذين اتقوا والذين هم محسنون. قال النبي صلى الله عليه وسلم الأناة من الله والعجلة من الشيطان. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பினிந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, வெற்றிமிக்க சஃபர் மாதத்தின் இரண்டாவது ஜும்ஆவிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய சந்ததிகளுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் லேசாக்கி தந்தருள்வானாக, தொட்டதெல்லாம் துலங்கும்படி ஆக்குவானாக. காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கு இரண்டு விஷயங்கள் மிக முக்கியமாக தேவை. ஒன்று வேகம் வேண்டும், இன்னொன்று விவேகம் வேண்டும். இந்த இரண்டும் ஒன்றாக சேரும் போதுதான் வெற்றி நமக்கு கிடைக்கும். இல்லை என்றால் வெற்றி கிடைத்திடாது. மனிதனது வாழ்க்கையில அல்லாஹ் தருவது முதலாக வேகத்தை தான். அவன் சின்ன குழந்தையாக இருக்கிற போதே அவனது வேகத்தை நாம் பார்த்து விடலாம். பின்னால் வாலிபத்திலே அவன் எவ்வளவு வேகமாக இருப்பான் என்பதை அந்த சிறு வயதை காட்டிக் கொடுக்கும். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்று தமிழ் சொல்வதை போன்று அவனுடைய இந்த சுறுசுறுப்பு காட்டிக் கொடுக்கும். வாலிபத்திலே அவன் எவ்வளவு துருதுரு என்று இருப்பான் என்பதை காட்டிக் கொடுக்கும். ஆனால் இந்த வேகம் வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை தருமா என்றால் இல்லை. அதோடு சேர்ந்து விவேகம் இணைய வேண்டும். அந்த விவேகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கல்வியை தருகிறோம். அந்த விவேகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவனுக்கு நல்லோர்களின் நட்பை ஏற்படுத்துகின்றோம், பள்ளி தொடர்பை ஏற்படுத்துகிறோம். அந்த விவேகம் சேரும் போதுதான், இரண்டும் ஒன்றாக இணையும் போதுதான், எப்படி பிளஸ் அண்ட் மைனஸ் இரண்டும் ஒன்றாக இணையும் போதுதான் டார்ச் வேலை செய்கிறது. இரண்டும் மைனஸாக இருந்தாலும் இரண்டும் பிளஸ் ஆக இருந்தாலும் சரி வராது. வேகமும் வேண்டும், விவேகமும் வேண்டும். அது என்ன வேகம்? வேகம் என்றால் ஜோஷிலா என்று நாம் உறுதியில சொல்லுவோம். ஜோஷிலாக ரொம்ப துருதுருது என்றால் ஜோஷ், கடுமையான வேகத்திலே இருப்பது. விவேகம் என்றால் சபுர், ஹில்ம், பொறுமை, நிதானத்தன்மை, எதையும் யோசித்து முடிவெடுக்கிற தன்மை. இந்த இரண்டும் ஒன்று சேர வேண்டும். காலையிலே வேலைக்கு செல்ல வேண்டும் என்று 2 மணி நேரம் போனால்தான் போய் சேர முடியும் என்கிற நிலை. பயங்கரமான வேகத்திலே படித்தவர், பட்டதாரி எல்லோருமே அவர்கள் போகின்ற போக்கை பார்த்தால் பாவமாக இருக்கும். அவர்களுக்காக நாம் துவா செய்ய தோன்றும். யா அல்லாஹ் சஹி சலாமத்தாக கொண்டு போய் சேர்ப்பாயா. எந்த நேரமும் இந்த துவாவை நான் செய்வதுண்டு.
அவர்களுடைய அந்த பரபரப்பான நிலை நம்மை கோபத்தில் ஆழ்த்தும். ஏனென்றால் அப்படி ஒரு ஹாரன் அடிப்பார்கள். அவர்கள் அடிக்கின்ற ஹாரனிலே இங்கிருந்து அப்படியே பறந்து போய் விழுந்து விடலாம் என்கிற அளவுக்கு அவர்கள் ஹாரன் அடிப்பார்கள். நம்முடைய சிந்தனை எல்லாம் சிதறுகின்ற அளவுக்கு இருக்கும். கோபத்தை கடுமையாக ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு ஹாரன் அடிப்பார்கள். எப்படியாவது முடுக்கி இடுக்கி உள்ளே புகுந்து போய் சேர்ந்து விடலாம் என்று நினைப்பார்கள். வேகம் இருக்கும். ஆனால் இந்த வேகத்துக்கு பின்னால் விபரீதம் இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்கள் விவேகமாக செயல்பட்டால் மட்டும்தான் அடுத்தடுத்த காரியத்தில் ஜெயிக்க முடியும். இரண்டும் ஒன்று சேர வேண்டும். வெறும் வேகம் மட்டும் இருந்தால் ஒன்றுக்கும் உதவாது. அந்த வேகத்தோடு விவேகமும் சேர வேண்டும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளிடத்தில் இருந்த வேகத்தை குறைக்க வரவே இல்லை. சஹாபிகளிடத்தில் வேகம் இருந்தது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவிடத்திலே வேகம் இருந்தது. விவேகத்தை புகட்டினார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவிடத்திலே அபரிமிதமான வேகம் இருந்தது. அந்த வேகத்தோடு சேர்ந்து சபுரை விவேகத்தை உள்ளே புகுத்தினார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு விவேகத்தை புகுத்தினார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கையிலே அவர்களது வேகம் மிக கடுமையான வேகம். யாருடைய வேகம்? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வேகத்தோடு சேர்ந்து விவேகத்தை ஜோஷ் கே சாத் சபர் பி மிலா தியே ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதன் மூலமாகத்தான் ஒளிர்ந்தார்கள், மிளிர்ந்தார்கள். அவர்கள் தொட்டதெல்லாம் துலங்கியது. நம்முடைய பிள்ளைகளும் அதை உணர வேண்டும். பெரியவர்களும் கூட உணர வேண்டும். பிள்ளைகள் என்று சொன்ன மாத்திரத்தில் இது நமக்குரியதல்ல என்று நினைத்திடக்கூடாது. 40 வயதை கடந்தவர்களும் கூட சில நேரங்களில் வேகத்திலே கண்டதையும் பேசி நல்ல உருப்படியான பிள்ளைகளை வீட்டை விட்டு வெளியாக்கி விடுவார்கள். அவன்தான் முதுகெலும்பாக இருப்பான் குடும்பத்துக்கு. அவன்தான் அனைத்துக்கும் உதவியாக இருப்பான். அவனது உள்ளத்தை புண்படுத்துகின்ற வார்த்தைகளை அவசரப்பட்டு சொன்ன காரணத்தால் 2 பேருக்கு மத்தியில் இருக்கிற தொடர்பு அந்து போய்விடும். அப்படி எத்தனை பிள்ளைகள் குடும்பத்தை மட்டும் பிரிந்து தனியாக போய் வாழும் சூழல். அவன் தனியாக போவதற்கான எண்ணமே கிடையாது. அந்த எண்ணத்தை உருவாக்கியவர்களே இவர்கள் தான். அப்படி என்றால் இவர்கள் வயதான பிறகும் கூட இவர்களிடத்தில் வேகம் இருக்கிறதை தவிர விவேகம் வரவில்லை, சபுர் வரவில்லை. எனவே அனைவருக்குமான செய்திதான் இது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். வெற்றி என்பது மாதத்தை கொண்டோ நாட்களை கொண்டோ காலங்களை கொண்டோ அல்ல, வேகமும் விவேகமும் சேரும் போது கிடைப்பதுதான். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் இருக்கும் போது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஒருவர் திட்டுகிறார். கடுமையான வார்த்தைகளால் திட்டுகிறார். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பொறுமையாக அமர்ந்திருந்தார்கள். நபி அவர்களும் பக்கத்திலே இருந்தார்கள். அவசரப்படவில்லை, ஆத்திரப்படவில்லை, கோபப்படவில்லை. எதிர்த்தரப்பில் தன் தரப்பிலிருந்து எந்த வார்த்தைகளையும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லவில்லை. ஆனால் மனிதர் என்ற வகையிலே எவ்வளவுதான் பொறுக்க முடியும்? பொறுத்து பொறுத்து பார்த்து பொறுமை இழந்து ஒரு வார்த்தை வாயிலிருந்து வெளியே வந்தது. யாருக்கு? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. உடனே நபி அவர்கள் அந்த இடத்தை விட்டும் எழுந்து விட்டார்கள். எழுந்த இடத்தை விட்டும் செல்ல ஆரம்பித்த போது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இவ்வளவு நேரம் அமர்ந்திருந்தீர்களே, இப்பொழுது நீங்கள் போவதை பார்த்தால் என்னுடைய செயல் உங்களை கோபத்தில் ஆழ்த்தியது போன்று தெரிகிறதே யா ரசூலல்லாஹ். ஆமாம், எனக்கு கோபம் வந்தது. இதற்கு மேல் நான் அங்கே இருக்க வேண்டிய தேவையில்லை. அவர் திட்டிக் கொண்டிருந்தார், நீர் அமைதியாக இருந்தீர், உன்னிடத்தில் ஹில்ம் இருந்தது, சபர் இருந்தது என்று நான் பக்கத்தில் இருந்தேன். ஆனால் எப்பொழுது நீர் அதற்கு பதில் கொடுக்க ஆரம்பித்தாயோ, அல்லாஹ் தனது பொறுப்பிலிருந்து ஒரு மலக்கை நியமனம் செய்திருந்தான். அந்த மலக்கானவர் அவர் திட்டுகின்ற திட்டுக்கெல்லாம் அவர் பதில் கொடுத்து அவர் மீது லானத் செய்து கொண்டிருந்தார். நான் அதை பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் நீங்கள் பதில் கொடுக்க ஆரம்பித்த போது அல்லாஹ் அந்த மலக்கை தன் தரப்பில் எடுத்துக் கொண்டார். இனி நீங்கள் பதில் தர வேண்டாம், அவரே பதில் தர ஆரம்பித்து விட்டார்.
இனி அவர் சமாளித்துக் கொள்ளட்டும், இனி நமக்கு பொறுப்பில்லை என்று அல்லாஹ் விளங்கினான். அல்லாஹ் விலகும் போது நான் எப்படி எங்கே இருக்க முடியும், நானும் விலகிக் கொண்டேன் என்றார். அதற்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இனி வாழ்நாள் முழுக்க நான் இந்த தவறை செய்ய மாட்டேன் என்றார். இனி வாழ்நாள் முழுக்க இப்படி நான் வேகப்பட மாட்டேன், நான் விவேகமாக இருப்பேன். அந்த விவேகமான அந்த செயல்தான் கடைசி காலம் வரையிலும் இருந்தது. யாரிடத்திலே? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த அளவுக்கு விவேகமாக இருந்தார்கள் தெரியுமா? நபி அவர்களை போன்றே மாறினார்கள். மதீனா நகரத்துக்குள்ளே நுழைகிற போது ஆச்சரியமான செய்தி. மதீனா நகரத்துக்குள்ளே நுழைகிற போது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாதையிலே, போகின்ற பாதையிலே, மக்காவிலிருந்து மதீனா நகரம் போகின்ற பாதையிலே சில நேரங்களில் நபி அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்பார்கள், சில நேரங்களில் இடது பக்கம் வந்து நிற்பார்கள், சில நேரங்களில் பின்னால் போவார்கள், சில நேரங்களில் வலது பக்கத்துக்கு வருவார்கள், சுற்றி சுற்றி வருவார்கள் நபி அவர்களை. நபி அவர்கள் கேட்டார்கள், அபூபக்கரை என்ன செய்கிறீர்? வேறொன்றும் இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நான் வலது பாகத்தில் வருகிற போது எண்ணம் தோன்றும், யாராவது முன்பகுதியிலே எங்கிருந்தாவது மறைந்து உங்களை நோக்கி அம்பு எய்து விடுவாரோ என்கிற பயம். உடனே அந்த அம்புகளை வாங்கிக் கொள்ள நான் முன்னால் வருகிறேன். திடீரென கவலை வந்து விடுகிறது, இடது பாகத்திலிருந்து ஏதேனும் அம்பு வருமோ என்று அதை வாங்கிக் கொள்வதற்காக இடது பாகம் வருகிறேன். பிறகு திடீரென கவலை வந்து விடுகிறது, பின்னால் இருந்து தாக்குதல் ஏதேனும் வந்து விடுமோ, அதை வாங்கிக் கொள்ளலாம் என்று நான் பின்னால் வருகிறேன். பிறகு பக்கத்திலே வலது பக்கத்துக்கு வருகிறேன், இதே பயத்திலே. இப்படியே நான் சுற்றி சுற்றி வருகிறேன் யா ரசூலல்லாஹ். நீங்க நினைத்து பாருங்கள், காந்தத்தை சுற்றி சுற்றி வருகின்ற அந்த இரும்பும் காந்தமாக மாறிவிடும். ஒரு நெருப்புக்குள்ளே இருக்கிற அந்த இரும்பும் நெருப்பாக மாறும். நபி அவர்களுடைய சொஹபத்திலேயே சுற்றி சுற்றி வந்த காரணத்தால் மதீனா நகரத்துக்குள்ளே நுழைகிற போது அங்கே பெரும் கூட்டம் காத்திருக்கிறது நபி அவர்களின் வருகைக்காக. நபி அவர்களும் போகிறார்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருவருமே உள்ளே போகிற போது அத்துணை நபர்களுடைய பார்வையிலே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நபியாக தென்படுகிறார்கள். அந்த அளவுக்கு நபி அவர்களுடைய அந்த நபித்துவத்தினுடைய ஜலக் நபி அவர்களிடம் இருந்து ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முகத்திலே பிரதிபலிக்கிறது. வேகம் மட்டும் இருந்தது, பிறகு நபி அவர்களின் மூலமாக விவேகமும் உள்ளே வந்த காரணத்தால் முகத்திலே வெளிப்படுகிறது, நபித்துவத்தினுடைய ஜலக் வெளிப்படுகிறது. நபித்துவத்தினுடைய பிரதிபலிப்பு ஹஜ்ரத் அபூபக்கரிடத்தில் வெளிப்படுகிறது. எல்லோருமாக முசாஃபஹா செய்கிறார்கள், முஆனகா செய்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எந்த மாற்று கருத்தும் சொல்லாமல் அனைவருடைய முஆனகா, முசாஃபஹா எல்லாவற்றையும், ஏனென்றால் அனைவரும் வேகத்திலே இருக்கிறார்கள், எவருமே விவேகத்தில் இல்லை. இப்பொழுது நபி அவர்களை முஆனகா செய்ய வேண்டும், நபி அவர்களது நெஞ்சத்தோடு நெஞ்சம் கொண்டு அழுத்த வேண்டும், முசாஃபஹா செய்ய வேண்டும், முஆனகா செய்யும். முசாஃபஹாவையும் வாங்கிக் கொண்டு முஆனகாவையும் வாங்கிக் கொண்டு அனைவருடைய வேகமும் அடங்கிய பிறகு சொன்னார்கள், நீங்கள் எதிர்பார்க்கிற நபி இவர்கள் தான் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட, நீங்கள் யாருக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள்? எனக்காகத்தானே, நான் தான் நபியாக வந்திருக்கிறேன், அவர் என் தோழர். நபி அவர்கள் அப்படி சொல்லவும் இல்லை, சொல்லவும் மாட்டார்கள். காரணம், நபி அவர்களிடத்திலே விவேகம் இருந்தது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் துவக்கத்திலேயே உங்களை நான் அறிமுகப்படுத்தி இருப்பேன், ஆனால் அனைவரும் என்னை பாடாய்படுத்தியது போன்று உங்களுக்கு கஷ்டம் வந்து விடக்கூடாது என்று அனைவருடைய வேகத்தையும் நான் வாங்கிக் கொண்டேன். பிறகு உங்களை பற்றி நான் அறிமுகப்படுத்தினேன். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், மனிதனது வாழ்க்கையில இரண்டும் இருந்தால் தான் வெற்றியை பெற முடியும். வெறும் வேகம் மட்டும் இருந்தால் வெற்றி பெற முடியாது. பார்க்கிறோமே தெருக்களிலே வேகமாக செல்லுகின்ற பைக்குகளை. நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வாகனத்தில் செல்கிற போது அங்கே நடந்து செல்லுகின்ற பாதசாரிகளின் பத்துவாவை பெற்று விடாதீர்கள். ஹதீஸிலே இப்படியே வருகிறது, பாதசாரிகளின் பத்துவாக்களை பெற்று விடாதீர்கள். காரணம், அவர்களை அச்சுறுத்தும் வகையிலே நீங்கள் செல்லாதீர்கள், அவர்களுக்கு இடைஞ்சல் தருகின்ற வகையிலே போகாதீர்கள். இதெல்லாம் சொன்னார்கள்.
ஆனால் இதையெல்லாம் அறிந்து கொண்டவன் விவேகமாக இருப்பான். இதையெல்லாம் அறியாதவன் வெறும் வேகத்தில் மட்டும்தானே இருப்பான். அடித்துக் கொண்டு போகிறான். அவன் போகிற போக்கிலே அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் மிரண்டு போய் விழுவது போன்றாகிறார்கள். ஆனால் வேகத்தோடு விவேகம் உள்ளவன் பள்ளம் மேடுகளை பார்த்து செல்லுவான். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்லுவான். எதிர்தரப்பில் உள்ளவர்கள் வயோதிகர்கள் என்றால் அவர்களை அனுசரிப்பான். யாருக்கும் இடைஞ்சல் தருகின்ற வகையிலே ஹாரன் அடிக்க மாட்டான். தேவை இருந்தால் மட்டும்தான் ஹாரனிலே கை வைப்பார். அவர்தான் விவேகம் உள்ளவர். அழகான ஒரு வார்த்தையை ஒரு அறிஞர் எழுதினார். அதிகம் ஹாரன் அடிக்கிறானா அவன் மனநிலை பாதித்தவன் என்று எழுதினார். யார் அதிகம் ஹாரன் அடிக்கிற பழக்கம் இருக்கிறதோ அவருக்கும் மனதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. தோடாச தீர்க்க பிமாரி என்று எழுதினார். யார் எழுதினது? மனநல மருத்துவர் எழுதினார். எந்த ஒருவர் ஹாரன் அடிக்காமல் சமாளித்துக் கொண்டு செல்கிறாரோ அவன் அறிவாளி என்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவருக்கும் இடைஞ்சல் இல்லாத வகையில் வாழ்வதற்கு பெயர் தான் விவேகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே இருக்கிற போது துல் ஹுவைஸரா என்கிற சஹாபி வந்தார். அவர் கிராமத்து சஹாபி. வந்தவர் யா ரசூலல்லாஹ், நிறைய கேள்விகளையும் கேட்டார். அவர்தான் கேள்வி கேட்டவர். அவர்தான் தனக்காக மட்டும் தன் நபிக்காக மட்டும் துஆ செய்தவர். அவர்தான் பள்ளியிலே சிறுநீர் கழித்தவர். 3 காரியம் செய்தார். வஹுவல் காயிலு வஹுவல் பாயிலு வஹுவத் தாய். நபி அவர்கள் சொன்னார். வந்தவர் முதலிலே என்ன செய்தார் தெரியுமா? பீஷாவை தாங்க முடியவில்லை. நீண்ட தூரத்திலிருந்து வந்தவர் மஸ்ஜித் நபவிக்குள்ளே எங்கே இஸ்திஞ்சா செய்வது என்று கேட்டிருக்க வேண்டும். கேட்கவில்லை. நேரடியாக சென்றார். மஸ்ஜித் நபவிக்குள்ளேயே ஒரு ஓரமாக சிறுநீர் கழிக்க ஆரம்பித்தார். சஹாபிகள் தாங்க முடியவில்லை. வேகம் அடிக்க தொடங்கினார்கள். அடிக்க தொடங்கினால் இங்கிருந்து அங்கே அங்கிருந்து இங்கே ஓட ஆரம்பித்தார். நபி அவர்கள் சொன்னார்கள், அவரை ஒரு இடத்தில் இஸ்திஞ்சா செய்ய விடுங்கள், அவசரப்படாதீர்கள். ஏன் அவசரப்படுகிறீர்கள்? நீங்கள் அவசரப்பட்டு அவரை அங்கும் இங்கும் அலைகழித்தால் பள்ளி முழுக்க பீஷாப்பாயிரும். எங்கேயாவது ஒரு இடத்துல பீஷாப் செஞ்சா அது ஒரு வாளி தண்ணீரை கொண்டு சுத்தம் பண்ணிடலாம். பள்ளி முழுக்க பீஷாப் செய்ய வச்சுட்டா என்ன ஆகிறது? அவர் அவசரத்திலே இருக்கிறார், அறியாமையிலே இருக்கிறார், தெரிந்து செய்பவர் அல்ல. நாளை கியாம நாளிலே ரப்பிடத்திலே சென்று, ரப்பே உன்னுடைய ஹபீபின் பள்ளிக்கு சென்றேன், சிறுநீர் அவசரமாக வந்தது, எங்கே போவதென்று தெரியாமல் ஒரு இடத்தில் நான் அமர்த்தி விட்டேன், உன்னுடைய ஹபீபின் தோழர்கள் என்னை பாடாய்படுத்தினார்கள் என்று நபியவர்கள் என்னை பற்றி அல்லாஹ்விடத்திலே ஷிகாயத் செய்தால் நான் எந்த முகத்தை ரப்பிடத்தில் காட்டுவேன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால பொறுமையாக இருந்து அவசரப்படாதீங்க சொன்னாங்க. அந்த சஹாபி என்ற விஷயத்திலே சொன்ன அந்த வார்த்தை கியாம நாள் வரையிலும் நமக்கு படிப்பேன். யார சொல்லலாம், நான் ஈமான் கொள்ள ஆசைதான், ஆனா ஜினா செய்யற பழக்கம் இருக்கு, நான் என்ன செய்யணும் கேட்டார். ஏங்க இப்படி ஒருத்தர் வந்து கேட்டா அவன் என்ன சொல்லுவோம்? ஏங்க முதல்ல போய் ஜினா ஃபலா கினா எல்லாத்தையும் முடிச்சு தொலைச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறம் களிமா சொல்லித்தர. நபியவர்கள் சொன்னாங்க, அது பாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க களிமா சொல்லி உள்ள வாங்கன்னு சொன்னாங்க. இதுக்கு பிறகு விவேகம், இதுக்கு பிறகு சபர். உள்ள வாங்க பாத்துக்கலாம். எனக்கு ஜினா செய்கிற பழக்கம் இருக்கிறது என்று சொன்னவருக்கு களிமா சொல்லி தந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு விவேகமாக நடக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அவர் களிமாவை சொல்லி உள்ளே வந்து விட்டார். பிறகு அவரை அழைத்து கேட்டார்கள், நீங்கள் விபச்சாரம் செய்கிற பழக்கம் இருக்கிறது என்றீர்கள், ஆனால் உங்களுடைய மனைவியிடத்திலோ அல்லது உங்களுடைய மகளிடத்திலோ அல்லது உங்களுடைய தாயிடத்திலோ இதே தவறை ஒருவன் செய்ய பார்த்தால் என்ன செய்வீர்கள்? உடனே அவர் சொன்னார், ஹீரத்தை மாறே கத்தல் கருதுங்க, ரோஷத்தினால் அவரை கொன்று விடுவேன். ரோஷம் என்ன? அந்த ரோஷம் நீங்க தவறு செய்யும் போது தவறுக்குள்ளான பெண்ணின் குடும்பத்தார்களுக்கு இருக்காதா என்று கேட்டார். அந்த ரோஷம் அவர்களுக்கும் இருக்கத்தானே செய்யும். இது ரோஷம் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே, மானம் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே என்று நபி அவர்கள் புரிய வைத்த மாத்திரத்தில் புரிந்து கொண்டார். உடனே நபி அவர்கள் பக்கத்தில் அழைத்து அவரது நெஞ்சத்திலே கையை வைத்து, அல்லாஹும்ம ஃபிர் தம்பஹு வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு. நபி அவர்கள் துஆ செய்தார், அல்லாஹும்ம தஹீர் கல்பஹு, யா அல்லாஹ் இவருடைய கல்வை பரிசுத்தப்படுத்துவாயாக, இவருடைய குற்றங்கள் இதுவரையிலும் செய்ததை மன்னிப்பாயாக,
அவருடைய மறைவிடத்தை அழகாக ஆக்குவாயா. வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, மறைவிடத்தை அழகாக ஆக்குவாயாக. என்ன அர்த்தம்? அதை புழங்க வேண்டிய இடத்தில் மட்டும் புழங்க வைப்பாயாக. மௌத்து வரையிலும் எனக்கு அசிங்கமான சிந்தனையே வரவில்லை என்றது சஹாபி சொன்னார். நினைத்து பார்க்கிறோம். எனவே நான் வேகம் இருக்க வேண்டும், அந்த வேகத்தோடு விவேகம் இருக்க வேண்டும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலிருந்து மதீனா நகரம் ஹிஜ்ரத் செய்து 6 வருடம் கழித்து உம்ரா செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு கிட்டத்தட்ட 1600 சஹாபாக்களோடு மக்கமா நகரம் செல்கிறார்கள். அப்படி மக்கமா நகரம் செல்லும் போது ஹுதைபியா என்கிற இடத்திலே தடை செய்யப்படுகிறார்கள். இதற்கு மேலே நீங்கள் உள்ளே வரக்கூடாது என்று காபிர்கள் தடுக்கிறார்கள். உடனே அந்த இடத்தில் வைத்து ஒரு ஒப்பந்தம் நிகழ்கிறது மரத்துக்கடியிலே. அல்லாஹ் அதே குர்ஆனிலே மரத்துக்கடியில் நடந்த ஒப்பந்தம் என்றே அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றார். அந்த ஒப்பந்தம் நடக்கிற போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பக்கத்திலே இருந்தார்கள். அந்த ஒப்பந்தத்தில் உள்ள எல்லா ஒப்பந்தங்களுமே இஸ்லாத்திற்கு நேர்முரணாக, இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் வஞ்சம் தீர்க்கின்ற வகையிலே இருந்தது ஒப்பந்தம். அனைத்து ஒப்பந்தங்களுமே காபிர்களுக்கு சாதகமாக, அந்த குறைஷிகளுக்கு சாதகமாக, இஸ்லாமியர்களுக்கு பாதகமாக இருந்தது. 10 ஒப்பந்தங்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலியை அழைத்தார்கள். அதிலே கையெழுத்திடுவதற்கான ஏற்பாட்டை செய்தார்கள். அதை ஒத்துக்கொண்டார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நீங்க கொண்டு வந்த மார்க்கம் உண்மைதானன்னு கேட்டாங்க. நீங்க கொண்டு வந்த மார்க்க ஹக்கு தானே? அதுலயே வேகம் இருந்தது, பயங்கரமான வேகம். ஹக்கு தானே? பிறகு எதுக்காக நீங்க இவ்வளவு இறங்கி போகணும்? நீங்க தான் ஹக்கில் இருக்கிறீங்களே, நீங்க தானே ஹக்கு. அப்படி இருக்கும்போது நிமிர்ந்து நிற்க வேண்டியதுதானே யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்டார். நபி அவர்கள் சொன்னார்கள், அன ரசூலுல்லாஹ், தள்ளி நில்லுங்க. அன ரசூலுல்லாஹ். அந்த இடத்தில் நபி அவர்களும் கொஞ்சம் கோபமாக நடந்தார்கள். ஏனென்றால் புரிய வேண்டும் என்பதற்காக. அன ரசூலுல்லாஹ், அல்லாஹ் என்னை ரசூலாக ஆக்கி அனுப்பி இருக்கிறார். அவன் உத்தரவிடுகிறான் கையெழுத்திட சொல்லி, அவன் உத்தரவிடுகிறான் ஏற்றுக்கொள்ள சொல்லி, நீங்கள் உள்ளே வந்து கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்கள். அன ரசூலுல்லாஹ், நபி அவர்கள் சொன்னார். உடனே கையெழுத்தாகிவிட்டது. ஹஜ்ரத் உமருக்கு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கவலையாகவே இருந்தது. பிறகு வெளியில் வந்த பிறகு சொன்னார்கள், உமரே கவலைப்படாதீர்கள், வெற்றி நமக்குத்தான், வெற்றி நமக்குத்தான். ஃபத்ஹ் மக்கா நிகழ்ந்ததே அதை கொண்டுதான். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லிவிட்டான், உங்களுக்கு வெற்றி தருவதற்காகத்தான் இந்த ஒப்பந்தத்தை ஏற்பாடு செய்தேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அந்த 10 ஒப்பந்தங்களுமே நமக்கு பாதகமாக இருக்கிறது என்று நினைக்கிறீர் உமரே, அந்த 10லே ஒரே ஒரு ஒப்பந்தம் நமக்கு சாதகமாக இருக்கிறது, அந்த ஒன்று போதும் வெற்றிக்கு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒப்பந்தம் என்ன தெரியுமா? 10 ஆண்டுகளுக்கு போர் நிறுத்தம் என்று எழுதியிருந்தது. 10 ஆண்டுகளுக்கு நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம், எங்கள் வேலையை நாங்கள் பார்ப்போம், யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் சென்று வரலாம், ஒன்றும் குழப்பம் இல்லை. அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த 10 ஆண்டு காலம் போர் நிறுத்தம் இருக்கிறதே, இதை வைத்து இந்த இஸ்லாத்தை, தீனுல் இஸ்லாத்தை, இந்த மார்க்கத்தை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்து விடலாம், கவலைப்படாதீர்கள். அப்படி கிடைத்ததுதான் ஃபத்ஹ் மக்கா வெற்றி. ஆனால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு நபி அவர்கள் விவேகத்தை புகட்டியது போன்று ஹஜ்ரத் உமருடைய உள்ளத்திலேயும் விவேகத்தை புகட்டி பொறுமையை ஏற்படுத்தினார்கள். வேகம் வேண்டும் தான், ஆனால் அதனுடன் விவேகமும் வேண்டும். வேகம் வேண்டும், ஜோஷ் बहुत जरूरी है, उसके साथ साथ सब्र की जरूरत है, हिल्म की जरूरत है. நபி அவர்கள் உள்ளே பொறுமையை புகட்டியதன் விளைவு என்ன தெரியுமா? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், ஹஜ்ரத் உமருடைய ஹிலாஃபத் நடக்கும் போது வெளியில பயணத்தில் சென்ற ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை நேரம் வந்த போது தொழுவதற்காக ஒரு நல்ல பாலிஷான இடம், நல்ல பரிசுத்தமான இடம் எதுன்னு பார்த்தா ஒரு இடமும் தெரியல, எங்க பார்த்தாலும் தொழுவதற்கான அமைப்பு இல்லாமல் இருக்கிறது. ஆனால் அங்கே ஒரு சர்ச் இருந்தது. சர்ச்சை எப்பொழுதுமே பலவரன் தான் வச்சிருப்பாங்க. அப்படியே பலவரன் இருந்தீங்க.
அந்த சர்ச்சில் உள்ளவர்களே சொன்னார்கள் ஹஜரத் உமரை பார்த்து, கலீஃபா அவர்களை தொழுது கொள்ளுங்கள், இங்கே தொழுது கொள்ளுங்கள். உடன் இருந்தவர்கள் சொன்னார்கள், இங்கே தொழுது கொள்ளுங்கள் என்று. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தொழுது கொள்ளலாம், தவறேதும் இல்லை, அந்த இடம் சுத்தமாக இருந்தால் போதுமானது, அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் வேண்டாம், நான் இங்கே தொழமாட்டேன் என்று வெளியில் சென்று பொதுவாக இருக்கிற ஒரு இடத்திலே அனைவரையும் நிறுத்தி தொழுகை நடத்தினார். தொழுகை முடிந்த பிறகு உடன் இருந்தவர்கள், கலீஃபா அவர்களே, எதற்காக நீங்கள் மறுத்தீர்கள் என்று கேட்டபோது, வேறொன்றும் இல்லை, அங்கே தொழுகை நடத்தி விடுவேன், நீங்களும் தொழுது விடுவீர்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே எங்களது கலீஃபா அவர்கள் இங்கேதான் தொழுதார்கள் என்று சொல்லி அந்த நேரத்தில் வாழக்கூடியவர்கள் இந்த இடம் எங்களுக்குரிய இடம் என்று சொல்லி பெரும் கலவரத்துக்கு காரணமாகிவிடும். எனவே அப்படி ஒரு உரிமை கோருகின்ற ஒரு நிலை வந்துடக்கூடாது என்பதற்காக நான் இங்கே தொழ மறுத்தேன் என்று. அப்படி என்றால் எவ்வளவு வேகம் இருந்த ஹஜரத் உமருடைய உள்ளத்திலே விவேகத்தை நபியவர்கள் புகுத்தி சபருள்ள ஒரு மனிதனாக மாற்றினார்கள் என்றால் இந்த இரண்டும் சேர்ந்தால் தான் வெற்றி என்று நமக்கு தெரிகிறது. ஹைபர் யுத்தத்தை நினைத்து பாருங்கள். ஹைபர் யுத்தம், அந்த ஹைபர் யுத்தத்திலே பல நாட்கள் அங்கே முற்றுகை, வெற்றி ஏற்படவில்லை, முற்றுகையிலேயே பெறுகிறது. கடைசியாக 8 கோட்டைகள் பெரியவர்கள். ஹைபர் என்பது எத்தனை கோட்டைகள்? 8 கோட்டைகள் கொண்டதுதான் ஒரு ஹைபர். அந்த 8 கோட்டைகளை சுற்றி ஒரு பெரிய முற்றுகை இருக்கும். அதிலே ஒவ்வொரு கோட்டையாக வெற்றியாகி கடைசியிலே ஒரே ஒரு கோட்டை, அந்த கோட்டையை மட்டும் வெற்றி கொள்ளவே முடியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளைய தினம் ஒருவரிடத்திலே கொடி தருவேன், அந்த கொடியை எடுத்துக்கொண்டு செல்வார் அவர், அவரது கைகளிலே அல்லாஹ் வெற்றியை தருவான். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அநேகமா என்னத்தான் கூப்பிட்டு கொடியை கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஒவ்வொரு சஹாபியும் நினைத்தார்கள், நான் அதற்கு மிகவும் தகுதி, என்னைத்தான் அழைத்து கொடியை தருவார்கள் என்று நினைத்தேன். ஆனால் நபி அவர்கள், ஐனா அலி, அலி எங்கே என்று கேட்டார்கள். இதோ இங்கே படுத்திருக்கிறார், அவரது கண்களிலே வலி ஏற்பட்டிருக்கிறது, அழைத்து வாருங்கள். நபி அவர்கள் தனது உமிழ் நீரை தடவினார்கள், கண் தெரிய ஆரம்பித்து விட்டது, வலியே போய்விட்டது. ஹஜரத் அலியினுடைய கையிலே கொடியை கொடுத்து சொன்னார்கள், நீங்கள் போங்கள், அல்லாஹ் உங்களது கையிலே வெற்றியை வைத்திருக்கிறான். அடி கொடியை வாங்கிட்டு போனார். திரும்ப கூப்பிட்டாங்க, ஹஜரத் அலியை பார்த்து, இங்க வாங்க. அங்க போய் என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. என்ன செய்வேனா யா ரசூலல்லாஹ், அவர்களுக்கு மத்தியிலே நான் போரிட்டு அவர்களை எங்களை போன்று மாற்றுகின்ற வரையிலும் உண்டு இல்லை என்று ஆக்குவேன், அடி வெளுத்து வாங்கிடுவேன்ற மாதிரி சொன்னார். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சண்டை பிடிக்கிறது பெரிய விஷயம் அல்ல, கத்லோ காரத் கர்னா படி பாத் நஹி, ரத்த கலவையாக்குறது பெரிய விஷயம் அல்ல, கொன்று குவிக்கிறது என்ன பெரிய விஷயமா, அது பெரிய விஷயம் அல்ல. அலியே, உம்மை கொண்டு ஒருவர் நேர்வழி பெற்று விட்டால், நபி அவர்கள் சொல்கிறார், உம்மை கொண்டு ஒருவர் நேர்வழி பெற்று விட்டால் அரபகத்தினுடைய செந்நிற ஒட்டகம் கிடைப்பதை விட அது சிறந்தது. இன்னொரு இடத்திலே இப்படி சொன்னார்கள், அலியே, உம்மை கொண்டு ஒருவர் நேர்வழி பெற்று விட்டால் அந்த ஒன்றே போதும் நீங்கள் சுவனம் போவதற்கு சொன்னார். அப்படி என்றால் வேகத்தை நீங்கள் காட்டுவதை விட அங்கே சென்று தீனுல் இஸ்லாத்தினுடைய உயர் பண்புகளை அவர்களுக்கு சொல்லுங்கள். இந்த தீனுல் இஸ்லாத்துக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய மாணிக்கங்களை வெளிப்படுத்துங்கள், வைரங்களை வெளிப்படுத்துங்கள். அதை அவர்கள் நிராகரிப்பார்களே ஆனால் பிறகு பார்க்கலாம், அதுவரையிலும் நீங்கள் சண்டையை துவக்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வளவு வேகம் இருந்தது, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி விவேகத்தை புகுத்தி அவர்களை எந்த அளவுக்கு மெருகேற்ற வேண்டுமோ அந்த அளவுக்கு மெருகேற்றியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைத்தான் நமது வாலிப பிள்ளைகள் எல்லாம் புரிய வேண்டும். அல் பாக்கியாத்து சாலிஹாத்திலே பட்டம் பெற்று வெளியே வருகின்ற அந்த சூழலிலே அனைத்து ஆசிரியர்களும் அங்கே ஒன்று கூடுவார்கள். பட்டம் பெறுகின்ற மாணவர்களுக்கு நசீகத் செய்வார்கள், வெளியில் போய் எப்படி நடக்க வேண்டும் என்று. தமிழ் மீடியத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் உஸ்தாதுமார்கள், உருது உஸ்தாதுமார்கள் உருது பிள்ளைகளுக்கு, மலையாள உஸ்தாதுமார்கள் கேரள பிள்ளைகளுக்கு என்று நசீகத் நடக்கும். நீங்கள் வெளியில் போய் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் படித்திருக்கின்ற இந்த படிப்புக்கும் வெளி உலகத்தில் உள்ள மக்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அவர்கள் வேறு ஸ்டைலில் இருப்பார்கள்.
அவர்களிடத்தில் கொண்டு போய் நீங்கள் இந்த படித்த படிப்பை எல்லாம் புகுத்தினால் சரிப்பட்டு வராது, அங்கே ரொம்ப விவேகம் தேவை என்றெல்லாம் சொல்லித் தருவார்கள். அப்படி சொல்லி தந்த அந்த பெருந்தகை இன்று மன்னரையிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நவ்வருல்லாஹு மர்கதஹு. அழகான ஒரு செய்தியை சொன்னார்கள். நான் அடிக்கடி உலமாக்களுடைய மஜ்லிஸ்களிலே சொல்வதுண்டு. ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பள்ளியிலே ஒருவர் இமாமாக இருந்தார். அங்கே திருமணம் நடந்தது. அந்த திருமணத்திலே மாப்பிள்ளை வந்து அமர்ந்தார். இவர் மாப்பிள்ளை தானா இல்லை நகை கடை வைத்திருக்கிறாரா என்று நினைக்கிற அளவுக்கு கைகளிலே வளையல் போட்டிருக்கிறார். வளையல் என்றால் வளையம், அதுவும் நகையில தங்கத்திலே, விரலிலே தங்கத்திலே மோதிரம் அணிந்திருக்கிறார். கழுத்திலே பார்த்தால் தங்கத்திலே செயினை போட்டிருக்கிறார். ஆணின் பக்கத்தில் உட்கார்ந்து இருப்பவர் மிகப்பெரிய கலாசாலையிலே படித்தவர், மிகப்பெரிய கலாசாலை, வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலாசாலையிலே கல்வி கற்று வெளியே வந்தவர். அதனால ஜோஷ் போஸ் யாதா, ரொம்ப வேகம் இருந்தது. உடனே சொன்னார், ஐசே லோகோं ஷாதி कराने के लिए मैं नहीं पढ़कर आया. இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் திருமணம் முடிச்சு வைக்கிறதுக்கு நான் வரல, படிச்சுட்டு. இந்த மாதிரி ஷரியத்துக்கு ஹிலாஃபாக கடுமையான கோபத்துல இல்ல நான் நிக்கா முடிச்சு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லவுமே பக்கத்தில் இருந்த பொறுப்புதாரிகள் எல்லாம் சொன்னார்களாம், மாப்பிள்ள எல்லாத்தையும் கலட்டுங்க, நிக்கா முடிக்கட்டும், கழட்டிடலாம். முதல்ல நீங்க கழட்டுங்க, நிக்காக அவர் முடிச்சு வச்ச பிறகு நம்ம கழட்டிடலாம், அவரை கழட்டிடலாம். உடனே எல்லாத்தையும் கலட்டி மாப்பிள்ள கொடுத்துட்டாரு. நிக்காக முடிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் அவரை கழட்டிட்டாரு. இதை ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள். மீண்டும் அங்கே இன்னொரு இமாமை அல்லாஹ் கொண்டு வருகிறார். அந்த இமாம் எங்கிருந்து வந்தார்கள் என்றால் அல் பாக்கியாத்து சாலிஹாத்தில் ஓதியவர் என்று தங்களது வரசாவை உயர்த்தி ஹஜ்ரத் அவர்கள் சொல்லும் போது அவர் அங்கே வந்தார். இரண்டு இமாம்களும் தெருவிலே சந்தித்துக் கொண்டார்கள். நீங்க தான் அடுத்து வந்த இமாமா? நடந்த நிகழ்வு தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ரோஷம் கட்டு கிடக்க கூடாதுங்க, ரோஷத்தோடு இருக்கணுங்கன்னு சொன்னார். ஏற்கனவே இருந்த இமாம், அல்ஹம்துலில்லாஹ் பாத்துக்கிறேங்க, நீங்க போங்க. அடுத்து இதே போன்ற ஒரு நிக்காஹ், அந்த நிக்காஹிலேயும் மாப்பிள்ளை இதே காலத்தில் வந்தார். உடனே இந்த இமாமானவர் பக்கத்தில் போய் சொன்னார், தம்பி நிக்காஹ் நடக்க போகுது, இப்ப துவா செய்ய போறோம், பப்ளிக் எல்லாரும் ஆமீன் சொல்ல போறாங்க, உன் வாழ்க்கை இப்பதான் துவங்க போகுது. ஹதீஸ்ல வருது, துவாக்களிலே துவா செய்யும் போது யாரேனும் ஹராமான ஆடை அணிந்திருந்தாலோ ஹராமான அணிகலன்கள் அணிந்திருந்தாலோ அவர்களது துவா கபூலாகாதுன்னு வருது. என்ன உத்தேசம்? வாழ்க்கை சிறக்கணுமா என்ன அப்படின்னு பக்கத்துல போய் காதல ஊதி இருக்காரு. உடனே மாப்பிள்ளை எல்லாத்தையும் கலட்டி ஒரு கர்ச்சீப்ல வச்சு கொடுத்து இமாமுடைய பக்கத்துல வந்தார். ஹசரத், என்னுடைய மவுத் வரைக்கும் நான் போட மாட்டேன் ஹசரத். இதுக்கு பேர் தாங்க ஹிதாயத், இதுக்கு பேர் தான் விவேகம். இப்படித்தான் நீங்கள் மக்களிடத்தில் நடக்க வேண்டி இருக்கும். உங்களுடைய கல்வியின் வேகத்தை காட்டுவதற்கான இடமல்ல என்று ஹஜ்ரத் அவர்கள் போதித்ததே அதை நான் நினைவுபடுத்துகிறேன். மனிதனது வாழ்க்கையிலே இரண்டும் ஒன்று சேரும் போதுதான் வெற்றி. வெறும் வேகம் மட்டும் இருந்தால் முடியாது. எல்லா தரப்பு மக்களிடத்திலேயும், வயதில் மூத்தவர்கள், வயதில் குறைந்தவர்கள், அனைவரிடத்திலேயும் இந்த அழகான பகுத்தறியும் தன்மை, பிரித்தறியும் தன்மை வந்துவிட்டால் குடும்பத்திலே, வெளி உலக வாழ்க்கையிலே, வியாபாரத்திலே, நாம் வேலை செய்கின்ற இடத்திலே, ரோட்டிலே, வீட்டிலே, நாட்டிலே, காட்டிலே, அனைத்திலேயும் அல்லாஹ் நமக்கு சந்தோஷத்தை நிச்சயம் வைத்திருக்கிறான். புரிந்தமல் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.